Exercise 6.3 question number 5. ஒரு வாட்டர் லெவல் ட்ரா பண்ணியாச்சு. லைட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஷிப்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ சென்டரில் லைட் ஹவுஸ் ட்ரா பண்ணிடுறேன். இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இங்கே ஒரு ஷிப் இருக்குது. ஓகே, லைட் ஹவுஸோட டாப்பில் இருந்து தான் அந்த ஷிப்பை பார்க்குறாங்க. அப்போ கிரவுண்ட் லெவலுக்கு பேரலில் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த இடத்துல இருந்து தான் இந்த ஃபஸ்ட்டு ஷிப்பை பார்க்குறாங்க 30 டிகிரியில். ஓகே, இதில் ஒரு ஜெட் ஃபார்மேட் க்ரியேட் ஆகும். இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி தான். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அந்த ரூல் படி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டாப்ல இருந்து இந்த செகண்ட் ஷிப்பை 60 டிகிரியில் பார்க்குறாங்க. இதுலேயும் ஒரு ஜெட் ஃபார்மேட் க்ரியேட் ஆகும். இது 60 டிகிரினா இந்த இடமும் 60 டிகிரி தான். ஓகே, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அந்த ரூல் படி. ஏ பி சி டி. லைட் ஹவுஸோட ஹைட் வந்து ஹைச் மீட்டர். இந்த ஷிப்புக்கும் இந்த ஷிப்புக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் 4h/√3. இந்த ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷிப்புக்கும் இந்த லைட் ஹவுஸ்க்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் ஷிப்புக்கும் இந்த லைட் ஹவுஸுக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸை y அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 30 டிகிரி யூஸ் பண்ண போகிறேன். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடோட வேல்யூ h பை அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ x. ஓகே, tan 30 டிகிரிக்கான வேல்யூ 1/√3. ரைட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதிட்டேன். இப்போ இந்த x அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். h அப்படியே தான் இருக்குது. இந்த √3 ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். நெக்ஸ்ட்டு tan 60 டிகிரி யூஸ் பண்ண போகிறேன். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, அதாவது h பை அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ y. ஓகே, tan 60 டிகிரிக்கான வேல்யூ √3. ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதுகிறேன். இந்த y அப்படியே லெஃப்ட் இட்டு வந்துடுங்க. இப்போ y ஈக்குவல் டு h. இந்த √3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூமிரேட்டரில் இருக்குது. ரைட்டில் வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸையும் இந்த டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணால் 2 ஷிப்புக்கான டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ h√3 ப்ளஸ் ஒய்க்கான வேல்யூ h/√3. இந்த 2 டேர்ம்லேயும் h வந்து காமனாக இருக்கும். அதை வெளியே எடுத்துருங்க. ரிமைனிங் ஃபர்ஸ்ட் டேர்மில் √3, செகண்ட் டேர்மில் ப்ளஸ் 1/√3. √3யும் √3 மல்டிப்ளை பண்ணால் 3 ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை √3. ஓகே, இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 4/√3 வரும். h பின்னாடி எழுதிருங்க. ஓகே, 4h/√3 மீட்டர் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே.